வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சப்பாத்தி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது, அதுக்கு என்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா குலைவாக வேக வச்சுருக்கேன். தோலை உரிச்சிட்டு இந்த போல் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. கட்டிகள் எல்லாம் நல்லா குலைவாக பிசைஞ்சு விட்டுருங்க. அதுலேயே ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. குழந்தைங்கள் பெரும்பாலும் கிழங்கு வகைகள் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் கிழங்கு வகைகளில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால அவங்களுக்கு எப்படியாவது நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்னென்னமோ செஞ்சு பார்ப்போம், சாப்பிடவே மாட்டாங்க. இது நம்ம கிழங்கு சேர்த்தணும் அப்படிங்கிற அடையாளமே தெரியாத அளவு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் அவங்க இதை தாராளமாக சாப்பிடுவாங்க. இந்த போல் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்ல மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மேலால் எண்ணெய் தடவிட்டு நல்ல மாவை பசறி விட்டுருங்க. அப்போ தான் மாவு உணராமல் இருக்கும். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இதில் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு புண்ணு சரியாக போயிடும். அல்சர் பிரச்சனை இருக்குது, வயிறு புண்ணு, வாய்ப்புண்ணு இருக்கிறவங்க இந்த கிழங்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது சரியாயிடும். அதே போல் இது செரிமான சக்தியை நல்லாவே தூண்டுது. உங்களுக்கு இந்த சுகர் பேஷண்ட் இந்த கிழங்கு சாப்பிட்டாங்க அப்படின்னா, இந்த கிழங்கு சாப்பிட்டாங்க அப்படின்னா அதில் இன்சுலின் நிறைய இருக்கனால ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துது. ஸோ சுகர் பேஷண்ட் இதை தாராளமாக சாப்பிட்லாம். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இது தாராளமாக சாப்பிட்லாம். இந்த போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க தவறாமல் சாப்பிடுவாங்க. அதே போல் இதில் பீட்டா கரோட்டின் நிறைய இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குது. பீட்டா கரோட்டின் நம்ம உடலில் போகையில் அது விட்டமின் ஏவாக கன்வெர்ட் ஆகிறனால அதில் இருக்கிற விட்டமின் ஏவாக கன்வெர்ட் ஆகிற ஸ்கின்னுக்கு, கண்ணுக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லது. அது இல்லாமல் இதில் இரும்பு சத்து, நார் சத்து, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. சீசனல் ஃபுட் எல்லாமே குழந்தைங்களுக்கு சின்னதுலேருந்து சாப்பிட கொடுத்து பழக்குங்க. அப்போ தான் அவங்க உடம்பு ரொம்ப ஹெல்த்தாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நான் சப்பாத்தி தேய்ச்சாச்சு, கலையில் போட்டாச்சு. இது ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்து நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான், இந்த சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்ல அடுப்பை மிதமான தீயில வச்சு நல்லா சிவக்க வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அடுத்த சப்பாத்தி கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து நான் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட வெண்ணெய் இருந்தது அப்படின்னா வெண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கு வெண்ணெயோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா அதில் செஞ்சு கொடுங்க. இல்லை அப்படின்னா எண்ணெயோட வாசனை தான் பிடிக்கும் அப்படின்னா ஆயில் மட்டும் சேர்த்து பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி விருப்பங்கள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சமான டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா தான் அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த சப்பாத்தி போட்டாச்சு. இதில் நான் நெய் சேர்த்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமான ஃப்ளேவர் இருந்தால் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அப்போ தான் அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சத்துள்ள சப்பாத்தி அவங்களுக்கு அவங்க உடம்புல சேர்ந்தது அப்படின்னா அதில் உள்ள நன்மைகள் முழுமையாக அவங்களுக்கு கிடைக்கும். அதில் நமக்கு ஒரு சந்தோஷம். சத்துள்ள ஆகாரம் நீ கொடுத்துட்டோம், நல்லா ஃபில்லிங்காக இருக்குது, ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வெறும் சப்பாத்தியாக நீங்கள் சாப்பிட கொடுத்தீங்க அப்படின்னாலும் நல்லா தான் இருக்கும். இல்லை அப்படின்னா காய்ச்சின பால் கூட கொஞ்சம் சர்க்கரை இந்த போல் கலந்துட்டு அவங்களுக்கு சப்பாத்தியில் நல்லா ஊற வச்சு கொடுங்க. அப்போ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.